மசில் கிராம்ப்பு யூஸ்வலாக சரியான ரெஸ்ட் இல்லாட்டியும் மசில் கிராம்ப் வரும். அதனால் ப்ராப்பராக ஒரு 7 மணி நேரம் தூங்கணும். அப்போ தான் அந்த மசிலில் உள்ள அந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் எலிமினேட் ஆகி வெளியில் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மசில். அதுவும் போக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் வார்மிங் அப் எக்ஸசைஸு, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணணும். அது முடிஞ்ச பிறகு திரும்ப கூலிங் டவுன் எக்ஸசைஸும் பண்ணணும். அதே இதை ரிப்பீட் பண்ணால் சரி. நீங்கள் வார்மிங் அப் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி திரும்ப கூலிங் டவுன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மசிலெல்லாம் நீட்டி நல்லா குனிஞ்சு நிமிந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி பண்ணணும். பண்ணால் அந்த மசில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ரப்டாக நிப்பாட்டினீங்கன்னா நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க லாக்டிக் ஆசிடு அந்த மாதிரி சில அமிலங்கள் அந்த டாக்ஸிக் மெட்டீரியல்லாம் அங்கே மசில்குள்ளே நின்று போகும். அதுவும் கிராம்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதுவும் போக சில வைட்டமின்ஸ் கிடைக்காட்டியும் மெக்னீஷியம் லோவாக இருந்தாலும் மசில் கிராம்ப்ஸ் வரும். மெக்னீஷியம், எல்-கார்னிட்டின் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் மசிலுக்கு தேவை. அது குறைவாக இருந்தாலும் மசில் கிராம்ப் அடிக்கடி வரும். அதனால் மெக்னீஷியம் சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது நிறைய மாத்திரைகள் இருக்குது. கால்சியம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் கால்சியத்துக்கு சப்ளிமெண்ட்டுக்கு பால் எடுத்துக்கலாம், மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். வேறு நல்ல க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள், கீரை, கருவேப்பிலை, துவையல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த மெக்னீஷியம் கொஞ்சம் சப்ளிமெண்ட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் கொஞ்சம் சப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை பண்ணிங்கனாலே இது அந்த அதிகமாக வராது. ரெஸ்ட்டும் முக்கியம். பார்த்துக்கிட்டா வேறு ஒன்றும் அந்த வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் கொடுத்தாலே ஓரளவு நல்லாயிரும். அந்த கூலிங் டவுன் எக்ஸசைஸ் நம்ம நடந்துட்டு அப்படி டக்குன்னு உட்காந்துடுறோம். சரி, உட்காந்தாலும் வீட்டுக்கு போன பிறகு கொஞ்சம் நெளிச்சு விட்டு படுத்து கொஞ்சம் நெளிச்சு கொஞ்சம் மசிலெல்லாம் நல்லா நீட்டி மடக்கி கொஞ்சம் கால் கைக்கெல்லாம் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் அந்த டாக்ஸின்லாம் வெளியேறி போயிடும்.